வெல்கம் டு அன்னம் சமையலறை. இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சக்கரை பொங்கல் ரொம்ப விசேஷமாக எல்லாரும் படைப்போம். நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. சக்கரை பொங்கலை நான் குக்கரில் செஞ்சுருக்கேன். குக்கரில் செஞ்சாலும் நம்ம அந்த சக்கரை பொங்கல் செஞ்ச பாத்திரத்துக்கு அம்மன் நினச்சி ஒரு மஞ்சள் குங்குமத்தை வச்சுடுங்க. அரிசி 1 கப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப்பு, ரெண்டுத்தையும் சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு அதை அரை மணி நேரம் ஊற வைக்கணும். 3 டம்ளர் தண்ணி, 1 கிளாஸ் பால் ஊற்றி குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க. குக்கரில் அது அப்படியே வேகட்டும். இன்னொரு பக்கம் நம்ம வெல்லம் சிரப் செஞ்சு எடுத்துக்கலாம். 1.25 கிளாஸு வெல்லம் போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 1.5 கிளாஸ் வெல்லம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. வாங்க, குக்கரில் சாதம் வெந்துருச்சா பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நல்லா வெந்து போச்சு. எவ்வளோ நல்லா குழச்சலாக வெந்திருக்கு பாருங்கள். அந்த வெல்லம் பாகை நம்ம செய்கிற அந்த பொங்கல் சாதத்தில் ஊற்றிக்கலாம். அதை அப்படியே ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். ரொம்ப குழச்சலாக இருந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகி கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகாமையும் அந்த மாதிரி இருந்தால் தான் பொங்கல் எடுத்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் வச்சிடலாம். சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஸ்வீட் நல்லா தூக்கலாக தெரியும். நான் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அது நெய் நல்லா கொஞ்சம் கரைஞ்சதும் முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் போட்டு நல்லா அது ஃப்ரை ஆனதும் அந்த பொங்கல்லே எடுத்து ஊற்றிடுங்க. கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன். பச்சை கற்பூரம் இல்லைனாலும் பரவாயில்ல, என்கிட்ட இருந்தது அதனால நான் போட்டிருக்கேன். ஏலக்காய் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய் நல்லா இருக்கும். நெய் நிறையா இருக்கலாம் பார்க்காதீங்க. நம்ம சக்கரை பொங்கல் இந்த சீசனில் செய்யும்போது தான் நல்லா நெய் போட்டு சாப்பிட முடியும். மற்ற நாளெல்லாம் நம்ம சும்மா கொஞ்சம் நெய் போட்டுடுவோம். இது அம்மனுக்கு படைக்கும்போது நல்லா நெய்யோடு போட்டு நல்லா படைச்சி நல்லா நிம்மதியாக சாப்பிடணும். எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருக்கணும். எல்லாருக்கும் அம்மன் அருள் கிடைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.